ஐக்கிய நாடுகள் பிரேரணைகள் சட்டபூர்வமானவையா? சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கை முறைப்பாடு செய்ய வேண்டும். வெளிநாட்டு கொள்கை சஞ்சிகை ஆசிரியர் கருத்து என்கிற செய்தியாக இருக்கிறது. குறிப்பாக ரவி கருணாநாயக்க பாராளுமன்றத்தில் கேட்ட கேள்விக்கும் இங்கே வெளிநாட்டு கொள்கை சஞ்சிகை ஆசிரியர்கள் கேட்கிற கேள்விக்கும் இடையில ஒரு பொருத்தப்பாடு இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். சரிதான் நான் கூறுவது. ஆழமாக அறிந்து பார்த்தால் அதில் ஒரு பொருத்தப்பாடு இருப்பதாக தெரிகிறது. போகம்பரை சிறை கைதிகள் வேறு இடங்களுக்கு மாற்றம். இம்மாத இறுதியில் அரசிடம் சிறைச்சாலை கையளிப்பு. இன்னும் 500 பேர் வரையில் தான் மீதமாக இருக்கின்றார்கள். 1100 பேர் ஏற்கனவே கொண்டு செல்லப்பட்டு விட்டார்கள். அந்த நிலப்பரப்பு அரசாங்கத்தினுடைய வேறு செயற்திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுவும் கண்டியினுடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை என்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். பருப்புக்கான இறக்குமதி வரி 17 ரூபாயால் குறைப்பு என்கிற செய்தியாக இருக்கிறது. நாளை மறுதினங்கள் பருப்பினுடைய விலை சந்தைகளில் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அண்மை காலங்களில் வரக்கூடிய மக்கள் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி நான் உங்களுக்கு தந்திருக்கிறோம். தேர்தல் நெருங்குகின்ற விடயமும் குறிப்பிடத்தக்க விடயம். பாவனைக்கு உதவாத 30,000 டின் மீன்கள் கண்டுபிடிப்பு என்கிற செய்தியாக இருக்கிறது. ஆகவே இனி வரும் காலங்களில் டின் மீனினுடைய விலை அதிகரிக்குமா என்ற கேள்வியும் வருகிறது. ஏனென்றால் இப்போது ஒரு தொகை இல்லாமல் இருக்கிறது தானே. ஆகவே கொஞ்சம் முடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுல வியாபாரிகள் தந்திரோபாயத்தை கையாளார்கள். நமது நாட்டிலே மக்கள் நல்லாக இருக்கிறார்களா என்பதல்ல வியாபாரிகளுடைய தேவை. தமது கைக்கு பணம் வருகிறதா என்பதுதான். சிறைச்சாலைகளை கல்விக்கூடங்களாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. தினகரன் என்கின்ற செய்தி. தினகரனுடைய ஆசிரியர் தலையங்கம் நாட்டின் அரசு செய்யக்கூடிய செயற்திட்டத்தின் நல்வழியை பற்றி கூறுகின்றது. சிறைச்சாலைகள் கல்விக்கூடங்களாக மாற்ற நடவடிக்கை சிறந்த விடயம். ஆனால் சிறைச்சாலையில் கூடிய கடுமையான கைதிகளை விடுவிப்பது என்பது சரியான விடயமா என்ற கேள்வியும் இருக்கிறது. முதலாவது சிறைச்சாலையுடைய நிர்வாகத்திலே பல சிக்கல்கள் காணப்படுகின்றது. குறிப்பாக சிறைச்சாலைகளுக்கு ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு அதிகாரிகள் கைதிகளுக்கு போதைப் பொருட்களை கொண்டு நிலைமையில் தான் காணுகின்றோம். அந்த நிலைமையை மாற்றினால் நிச்சயமாக அவர்களை சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது சிறந்த மக்களாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இந்த நாட்டில் சகல மக்களுக்கும் சுதந்திரமாக வாழக்கூடிய உரிமை இருக்க வேண்டும். தோல் கவசம் போடப்பட்ட ஒருவர் தெரிவிக்கிறார், நீங்கள் அந்த உரிமையை எங்களுக்கு பெற்று தந்துள்ளீர்கள் என்பதை நாம் அறிவோம். 3 பேரும் வணக்கி கூறுகின்றார்கள். சுந்தரி அடிக்கடி இப்படியான சில கார்ட்டூனை பிரசுரிப்பார். நாங்கள் பார்த்ததை கூற வேண்டும். அடுத்து வீரகேசனுடைய ஏனைய செய்திகளை பார்க்கலாம். கொழும்பில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி, ஜனநாயக கட்சி, ஐக்கிய மக்கள் முன்னணி வேட்புமனு தாக்கல். இன்று ஐக்கிய தேசிய கட்சி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் JVP தாக்கல் செய்யும் என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இது கொழும்பில் தாக்கல் செய்த வேட்புமனு பற்றிய செய்தி. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இன்றுதான் இறுதி நாள். இன்று 12 மணிக்கு முன்னர் கட்சிகள் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும். இங்கே இன்னும் ஒரு விடயம். செட்டியார் கடத்தல் 350 லட்சம் கொள்ளை. தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் குர்நாகலில் கைது. தடுப்பு காவலில் வைத்து கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவு விசாரணை என்கிற செய்தியாக இருக்கின்றது. பெருமதியான தங்க நகைகள் மற்றும் வெளிநாட்டு நாணயத்தாள்களை கொள்ளையிட்டமை தொடர்பிலே தான் இந்த செய்தி வந்திருக்கின்றது. சட்டியார் தெருவிலே கொள்ளை செய்யப்பட்டது. எப்போது நடைபெற்ற என்பது இந்த தெளிவில்லை. அண்மையில் நடைபெற்ற ஒரு கொள்ளை சம்பவம் சம்பந்தமாகத்தான் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எதிர்க்கட்சி தலைவரை தாக்குவதற்கு பாலித்த தேவர பெருமை முயற்சி. பாராளுமன்ற குழு கூட்டத்தில் குழப்பம். ரவி கருணாநாயக்க வேட்புமனு சபையில் இருந்து விலகல் என்கின்ற செய்தியாக இருக்கிறது. இது இன்னும் ஒரு கேள்வி. ஐக்கிய நாடுகள் உதவி செயலாளர் நாயகம் வெள்ளியன்று இலங்கையினுடைய சர்வதேச விசாரணை எதிர்ப்பு. ஆஸ்திரேலியா அதற்கு இலங்கை சார்பாக ஆதரவு. இப்போது வெளிநாட்டு உதவி செயலாளர்கள் வருகை. நிஷா வந்து சென்றிருக்கின்றார். தெற்காசியாவுக்கான ராஜாங்க உதவி செயலாளர். அவருடைய செயற்பாட்டுக்கு பீரிஸ் காட்டம். இப்படியான பல செய்திகள் எல்லாம் பத்திரிகையிலே வருகின்றது. இதில் இன்னும் ஒரு செய்தியாக இருக்கின்றது. மார்ச் 28 வரை இந்த செய்திக்கு சுவாரஸ்யங்களுக்கு குறைவே இல்லை என்பதை நாங்கள் கூறலாம். தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது இன்றைய தேவையாகும் என்று ஆசிரியர் தலையங்கத்தை வீரகேசரி சுமந்து வருகின்றது. கடந்த 4 தசாப்தங்களாக இந்த ஆசிரியர் தலையங்கத்தை ஒவ்வொரு நாள் போட்டிருந்தாலும் அது சாதகமாகவே இருந்திருக்கும் என்பது இன்னும் ஒரு செய்தி. இது எவ்வளவு இன்னொரு தசாப்தத்துக்கும் கொண்டு செல்லப்படுமா என்றதுதான் கேள்வி. இந்த தலைப்பை நீங்க 4 தசாப்தமாக போட்டு பார்த்திருந்தாலும் ஏற்புடையதாக இருந்திருக்கும். இன்னும் ஒரு தசாப்தத்துக்கு போட்டாலும் அது ஏற்புடையதாகும் என்பதுதான் பலரது நம்பிக்கை. ஆகாமல் இருக்க வைப்பதுதான் அரசனுடைய மிகப்பெரிய சவால். அது செய்தால் அரசு உலகின் தலைசிறந்த அரசாக மாறும் என்பதிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பால்மாவினுடைய விலை அதிகரிப்பு. ஏணியில் ஏறி வாங்க முடியாத சூழலில் மக்கள் கனியினுடைய கேலி சித்திரம் மக்கள் சார்பாக இருக்கிறது. இது அல்லவா தேவைப்படுகின்ற விடயத்தை வெளிப்படுத்துகின்ற கேலி சித்திரம் என்பதை சிலர் புரிந்து கொண்டால் சரி. இதைத் தொடர்ந்து நாங்கள்
தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளுக்கு செல்வோம். மீனவர் பிரச்சனையில் தலையிட வேண்டாம், ஜெனீவாவில் காப்பாற்றும் வழியை பாருங்கள், பீரிஸுக்கு கூறுகிறார் ராஜித என்கிற செய்தி இருக்கிறது. ராஜித சேனாட் அவர்கள் என்னுடைய அண்மையிலே இந்த மீன்பிடிக்கு அங்கும் இங்கு சென்று வந்தவர். ஆகவே வெளிவிவகார சிந்தனைகள் பற்றி கொஞ்சம் அவர் உள்ளாங்கி இருக்கிறாரோ தெரியவில்லை, அதனால் கூறியிருக்கின்றார். நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் பொழுது ஊடகவியலாளர்கள் அமைச்சர் ராஜசேனரிடம் கேட்ட கேள்வி, அமைச்சர் GL பீரிஸ் ஒரு கருத்தினை வெளியிட்டிருந்தால் வெளிவிவகார அமைச்சுதான் இந்த பிரச்சனையில் தலையிட்டு பிரச்சனையை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுத்ததாக. இது உண்மையா என்று கேட்டதற்கு அமைச்சர் ராஜசேனரத்ன பதிலளித்திருக்கின்றார், அது உண்மையிலே இல்லை, நாம் தான் அதற்காக ஈடுபட்டோம், நாம் இந்தியாவுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினோம். எனவே அமைச்சர் GL பீரிஸ் தற்போது செய்ய வேண்டிய விடயம் என்னவென்றால் ஜெனீவாவில் இலங்கை பாதுகாப்பான செயற்பாடுகளை தான் மேற்கொண்டு வேண்டும், தவிர இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். அமைச்சர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தவுடனே அவர்கள் எல்லாம் தனித்துவமாக செயற்பட தொடங்குகிறார்களோ என்ற கேள்வி இங்கே வருகிறது. ஜெனீவாவில் நிஷா பிஸ்வாஸ் என்கிற செய்தி பிரசுரமா இருக்குது. நான் இப்ப சொன்ன விஷயம் பாத்தீங்களா, உடனடியா வந்துருச்சு. இதெல்லாம் இன்னும் எதிர்காலம் உங்களுக்கு தெரியப்படுத்தும். குடும்பம் ஒன்று 3 வேளை சாப்பிட ரூபாய் 46,000 தேவை. இலங்கையில் குடும்பம் ஒன்று 3 வேளை உணவருந்தி வாழ்வதற்கு ஒரு மாதத்துக்கு 46,000 ரூபாய் தேவைப்படும் நிலையில் எங்கள் எத்தனை குடும்பம் மாதம் ஒன்றுக்கு 46,000 ரூபாய் வருமானம் பெறுகின்றன என ஐக்கிய தேசிய கட்சி MP அகில விராஜ் காரியவசம் கேள்வி எழுப்பியிருக்கிறார் என்ற செய்தி வந்திருக்கிறது. அவர் கூறியிருக்கிறது முற்று முழுதான ஒரு உணவு என்றதுதான். 46,000 எவ்வளவு பேருக்கான சில குடும்பங்கள் தோட்டப்புறத்திலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 குடும்பங்கள் அந்த விலைக்கு சாப்பிட்டு விட்டுரும் கூடிய கருத்து. ஆனால் கூறுவது என்றால் முற்றுமுழுதாக, அதாவது சரியான உணவை பெற்றுக் கொள்வது என்ற 3 வேளையும் சரியான முழுமையான உணவை பெற்றுக் கொள்வது என்பதும் இங்கே முக்கிய விடயம். நெல்லியடி விபத்தில் வயோதிபர் பலி, வாகன சாரதி தப்பியோட்டம் என்கிற செய்தி ஒன்று இங்கே. நம்பிக்கை உற்சாகத்தை ஏற்படுத்தும் கருத்துக்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம். வடக்கு மக்களை பகடைக்காய்களாக பயன்படுத்த வெளிநாட்டு சக்திகள் முயற்சிக்கின்றன, இழுத்து வைத்துக் கொண்டு எமது நாட்டின் தலைவர் கூறுகின்ற கருத்தாக இருக்கிறது. என்ன என்று தெரியாமல் அருகின்றார்கள், விபூதி பூசி போட்டு வைத்து மேற்சட்டையும் அதே நேரத்தில் அங்கியும் காயமடைந்தில் இருக்கக்கூடிய வயோதிபர் பிரதீப்பினுடைய கேலி சித்திரமாக இருப்பது சிறந்தது. பிஞ்சில படுத்தது கொஞ்சம் பார்ப்போம். அவர் இப்போ கொஞ்சம் ஃபேமஸா பேசுறார், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்றார். சர்வதேசத்தை இலங்கை ஏமாற்றுகிறது என்கிறார்களே, இலங்கை ஏமாற்றுவதில்லை, இங்க உள்ள அரசியல்வாதிகள் தான் ஏமாற்றுவது என்கின்ற செய்தியை குழந்தை சொல்லிட்டு போயிருக்கிறார். உண்மைதானே? பிஞ்சில படுத்த விஷயம் அது. இதை தொடர்ந்து நாங்கள் சுடரொளி பத்திரிகையினுடைய தலைப்புக்கு செல்லலாம். மஹிந்தவின் வாக்குறுதிகளை இனியும் உலகம் நம்பக்கூடாது, தமிழ் கூட்டமைப்பு கோரிக்கை. இலங்கை விவகாரத்தில் மௌனம், பொதுநலவாயம் மீது அவநம்பிக்கை, செயலர் சர்மாவிடம் மன்னிப்பு சபை அதிருப்தி. மன்னிப்பு சபை எப்படி சொல்கிறது? ஜெனீவா அரங்கில் அரசுக்கு நிபந்தனையுடனான ஆதரவு, ஐக்கிய தேசிய கட்சி நேற்று அறிவிப்பு. சம்பந்தனுக்கு மஹிந்த பிறந்த நாள் வாழ்த்து என்கிற செய்தியாக இருக்கிறது. இது ஒரு முக்கியமான செய்தி. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் சம்பந்தனுடைய பிறந்த தினம் 81வது பிறந்த தினம் நேற்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு இவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். தற்பொழுது சம்பந்தன் இந்தியாவிலே சிகிச்சைகளுக்காக சென்றிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே வந்துவுடன் பேசுவோம் என்றும் கூறியிருக்கின்றார். அடுத்து இம்முறையும் முயற்சி வீணாகுமா, மீனவர் பிரச்சனை பற்றிய செய்தி சுடருடைய ஆசிரியர் தலையங்கமாக சுமந்து வருகிறது. பவக்கட்டை நவிப்பிள்ளையின் விஜயத்தின் போது வைத்துக் கொள்ளலாமா ஐயா? பவித்ரா வன்னியாராட்சி எமது மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் எமது ஜனாதிபதியிடம் கேட்கும் கேள்வியை கேலி சித்திரமாக வடிவமைத்திருக்கிறார் JP. இதுல குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், நாங்கள் ஏற்கனவே கதைத்த செய்தி காலத்தை தான் அவர்கள் அங்கே கருத்து கூறியிருக்கிறார்கள். அடுத்து நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய இணைய செய்திகளுக்கு செல்லாம். இந்திய வீட்டு திட்டத்துக்கு எதிராக நேற்று வவுனியாவில் ஆர்ப்பாட்டம். இலங்கை இந்திய மீனவர் பேச்சு தடம் புரளும் அபாயம், மத்திய அரசுக்கு ஜெயலலிதா எச்சரிக்கை என்கிற செய்தி தேவைப்படுகின்ற செய்தி. வல்வெட்டித்துறை பட்ஜெட் மீதான வழக்கு நேற்று ஒத்திவைப்பு என்கிற செய்தியாக வல்வெட்டித்துறை நகரசபையின் இந்த ஆண்டுக்கான வரவு சட்டம் சட்டவிரோதமான முறையில் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்த வழக்கு. இவை நேற்று இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய உதயன் பத்திரிகை செய்திகள். யாழ் தினக்குரல் கொண்டு வரக்கூடிய செய்திகள். யாழ்ப்பாணத்தில் சுதந்திர தினத்தில் தேசிய கொடி ஏற்றியவருக்கு அடி என்கின்ற செய்தியாக இருக்கிறது. இது ஏன் நடைபெற்றது என்கின்ற செய்தி. நீ ஆமி போலீசுடன் சேர்ந்தால் பெரிய கொம்பனான கேட்டுத்தான் இனம் தெரியாதவர் வந்து அடித்திருக்கிறார்கள். இன்னும் பிரிவினைகளுக்கான பல செயற்பாடுகள் படிக்கின்றன என்பதற்கு சின்ன சின்ன வகையான அசைவுகள் தான் காரணமாக அமைகிறது. இதெல்லாம் இன்றைய நிலையில் தேவைப்படுகின்ற விடயமா என்ற கேள்வியும் இருக்கிறது. வடமாகாணத்துக்கு வெளியே காணாமல் போனோர் தொடர்பிலும் முறைப்பாடுகளை பதிவு செய்ய முடியும். யாழ்ப்பாண அரசு அதிபர் அருமநாயகம் என்கிற செய்தி. இலங்கை போக்குவரத்து சபையினருக்கும் தனியார் போக்குவரத்து சங்கத்தினருக்கும் இடையே உடன்பாடு எட்டப்பட்டது, யாழ் அரசு அதிபர் தெரிவிப்பு என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இவை இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய யாழ் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்தி. நிறைவாக இன்று மெட்ரோ நியூஸ் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்கலாம். கொழும்பு காக்கை தீவு கடலில் நீராடிய இருவர்
இருவரில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டார், மற்றவரை தேடும் பணிகள் தொடர்கின்றன. தொடர்ச்சியாகவே சடலங்கள் மீட்கப்படுகின்றன. நீராடச் செல்பவர்கள் தயவு செய்து அவதானத்துடன் நீராடும்படி நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். வர்த்தகரை தாக்கி அணிந்திருந்த தங்க மாலை அபகரித்து ஆரச்சிக்கட்டு பிரதேச சபை உறுப்பினர் முறைப்பாடு தொடர்பில் பல்லம போலீசார் விசாரணை. ஆரச்சிக்கட்டு பிரதேச சபை உறுப்பினரை கொள்ளையில் ஈடுபடுகிறார் என்றால் கொள்ளைக்காரங்களுடைய ராஜ்யமா பிரதேச சபை என்ற கேள்வி ஒன்றும் வருகிறது. இது மெட்ரோ நியூஸ் நமக்கு இறுதியாக தந்த செய்தியாக இருக்கின்றது. இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய அனைத்து மொழி பத்திரங்களுடைய பார்வைகளையும் நாங்கள் ஓரளவு உங்களுக்காக தந்திருந்தோம். ரியா சாரிஸ், நன்றி. நன்றி கஜ்மி. தொடர்ந்து நீங்கள் குட் மார்னிங் ஸ்ரீலங்காவுடன் இணைந்திருக்கலாம். அதுவரை விடைபெற்று சொல்கிறோம். நாளையும் சந்திப்போம். நம்பிக்கை. நன்றி, வணக்கம்.